இது இந்த செடி பேர் தான் கள்ளி முள்ளி. இது தண்ணி தாகத்துக்கு சாப்பிட்டோன்னு வைங்க, இது சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி குடித்தா அவ்வளோ இனிப்பாக இருக்கும். தண்ணி தாகம் நல்லா நிற்கும். இதுதான் கள்ளி முள்ளி செடி. மழைக்கு எப்படி தளைஞ்சு போயிருக்கு வரும். கள்ளி முள்ளி பக்கத்துலேயே கத்தாழை செடி, சப்பாத்தி களிப்பழம் எவ்வளோ இருக்குது பாருங்க. மலைக்கு நிறையா பழம் இருக்குது. மலைக்கு அதுக்கு தளைஞ்சு போய் இருக்குது. ஆடும் திங்கும், மனுஷனும் திங்கலாம். இந்த காய் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த செடி ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு வர்றவங்களாம் இதை பறித்து தண்ணி தாகத்துக்கு சாப்பிடுவோம். நல்லா தண்ணி தாகம் நிற்கும். நல்லா தெரியுதா பார்த்துக்குங்க. இது பேர் தான் கள்ளி முள்ளி செடி. இன்னொரு பேர் இருக்குது, நானேன்னு சொல்லுவோம், கள்ளி முள்ளின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர்னு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க, காளான் முளைச்சிருக்கு மலைக்கு. இங்கே ஒரு காளான் இருக்குது. இது வந்து நாய் காளான். இது வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, கருப்பாக இருக்குது பாருங்க. இது வந்து நாய் காளான். இது நசுக்குனா பயங்கரமாக நாரும். இந்த காளானை நம்ம சாப்பிடலாம். எங்கடா காணா, இந்த காளானை நம்ம சாப்பிடலாம். இது வெடிக்கலை, வெடித்தா நல்லா பெருசாக வரும். இது வந்து முட்டை காளான். எப்படி இருக்குது பாருங்க. இது ஏதோ கடிச்சிருக்கு. முட்டை காளான். அது வந்து நீலக்காளான். 3 காளான் காமிச்சிருக்கேன். ஒன்று நாய் காளான், இது முட்டை காளான், அது நீட்டக்காளான். இது ஒன்று தான் கிடக்கு. இது என்னமோ கடிச்சிருக்கு. இது நம்ம சாப்பிடக்கூடாது. நல்லா இருந்தால் சாப்பிடலாம், வீணாக போச்சு.